Hello viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம அந்த ரதத்தினுடைய அடுத்த போர்ஷன் பார்க்கலாமா? சரியா? இப்போ இந்த சாரதி உட்கார்ற பீடத்தை இந்த மாதிரி ஒரு இதை போட சொல்லியிருப்பேன், ஸ்கொயர் இல்லையா? 13 போட்டிருப்பேன். அதுக்கு மேலே வெறும் ஒரு லைன் இந்த ஒயிட் மட்டுமே வரும்படி போட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ முதல்ல வந்ததில் இப்படி குறுக்கில் ரெட்டு வரும், அதுக்கப்புறம் மேலே இப்படி ஒயிட் வரும், அதுக்கு மேலே ப்யூர் ஒயிட்டே சுற்றிலும் போட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சுற்றி போட்டு காட்டுறதுக்கு பதில் இந்த ஒரு சைடுனுடைய இதை ஃபுல்லாக அப்படியே நான் போட்டுடுறேம்மா. சரியா? அப்போ அதை வச்சு நீங்கள் மற்ற 3 சைடையும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 4 பக்கமும் ஒரு ரவுண்டு வரத்துக்குன்னா வீடியோ தான் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு டைமும் இதுவாகும், ரொம்ப போட முடியாதது போல் இருக்கும் நிறைய. அதனால் நான் இதையே உங்களுக்கு இப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போட்டிருக்கோம். 13ல் 1 2 3 4 5 6 வெள்ளை வரும்படி போடுங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை பாருங்கள், இது மாதிரி ஒரு டைமண்ட் கொடுக்க போகிறோம்மா. ஓகே, ஸோ 4 சைடும் வேறு வேறு இதில் நான் ரெட்டே கொடுத்துட்டேன். நம்ம வேணும்னா ஒரே கலர் கொடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா ஒவ்வொரு கலரும் கொடுக்கலாம். நான் வேறு வேறு கலர் தான் கொடுக்க போகிறேன் 4 சைடும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு பாருங்கள். இல்லை ஒரு கலராகவே இருக்கட்டும்னு நீங்கள் கொடுத்தீங்களன்னா அதுவும் ஓகே. நான் இப்போ இந்த ஒரு சைடு க்ரீன் கொடுக்க போகிறேன். சரியா? இடது கை உயரில் முதல்ல ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு க்ரீம். இப்போ மறுபடியும் இந்த 6 வெறும் ஒயிட்டே போட்டு வரணும். இப்போது அடுத்த லைன் மாறும்பொழுது 1 2 3 4 5 வரைக்கும் வெறும் வெள்ளையே போடணும். சரியா? இந்த பச்சைக்கு முன்னே இருக்கிற வெள்ளையை விட்டுடணும், அதுக்கு முன்னே 5 வெள்ளையே போடணும். அதான் க்ரீம். அப்புறம் செகண்ட் செட்டு மணி அனுப்புறது நான் ரெட்டு அனுப்பலாமா, ப்ரௌன் தான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். அதாவது மெரூன், நம்ம ப்ரௌனுன்றோம், அவங்க கடையில் அது ப்ரௌனுன்னு சொல்கிறதில்ல, மெரூன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மணிலன்னா ப்ரௌன் கரெக்டாக காஃபி ப்ரௌனில் கிடைக்குது, இதில் மெரூன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் போட போகிறோம். ஏன்னா ரெட்டு கொஞ்சம் ஷேடு மாறி வருது. அப்போ இங்கே ரெட்டும் மேலே இருக்கிற ரெட்டு வித்தியாசமாக இருந்தால், அதை விட வேறையே கலராக இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இதில் ரெட்டில் வரல, அவன் கொஞ்சம் லைட்டு அந்த மாதிரி வருது ஒரு சமயம். அப்போ மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்க, டிஃபர் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்குமே ப்ரௌன் பல்காக வாங்கிறதுனால மொத்தமாகவே ப்ரௌன் வாங்கிட்டேன் எல்லாருக்கும். இப்போ அதாவது இந்த மேல் பக்கம் ராஜாவினுடைய அந்த மேலே ஷெல்டர் வரும் இல்லையா, இப்படி ராஜா பீடத்துக்கு மேலே, அதுக்கு கொடுக்குறதெல்லாம் ப்ரௌனில் கொடுத்துக்கலாம். இதுவும் மட்டும் ரெட்டில் கொடுத்துக்கலாம். சரியா? இது கூட ரெட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, இந்த பார்டர் கொடுத்தது மட்டும்தான், அதுக்கப்புறம் ரொம்ப ஆகாது. இப்போது இந்த பச்சைக்கு முன்னே இருக்கிற வெள்ளையில் கோத்திருக்கணும் இல்லையா, இப்போ 2 க்ரீன் கோக்கணும். இடது கை உயரில்
2 கிரே. பச்சை மணியில் ஒயரை விட்டு எடுத்து மறுபடியும் 2 கிரே இடது கை ஒயர். இப்போது ஒரு க்ரீனு ஒரு க்ரீம். ஃபஸ்ட்டு க்ரீனு, அப்புறம் க்ரீம். இப்போ கம்ப்ளீட்டாக அப்படியே க்ரீம் தான். இப்போது 1 2 3 4 ஒயிட்டே போடணும்மா. இந்த க்ரீனுக்கு முன்னே இருக்கிற வெள்ளை வரைக்கும் அதை விட்டுடணும். அதுக்கு முன்னே இருக்கிற 4த்துலேயும் வெறும் ஒயிட்டே போட்டு அந்த க்ரீமே போடுங்க. இப்போ அந்த க்ரீனுக்கு முன்னே விட்டுருக்கோம் இல்லையா ஒயிட்டில், இப்போ இடது கையில் 2 க்ரீனு. மறுபடியும் 2 க்ரீனு. ஒன்று 2 3 இந்த நடுவில் இருக்கிற க்ரீனில் இப்போ ஒயர் விட்டுருக்கோம் இல்லைம்மா. இப்போ நான் வந்து இடது கை ஒயரில் ஒரு கோல்டு ஒரு க்ரீனு. நீங்கள் வந்து இந்த க்ரீமே நான் இதுக்கு முன்னே வந்து இந்த ஒயிட்டே தான் கொடுத்துருக்குறேன் அந்த இடத்துல. இப்போ சும்மா ஒரு கோல்டு கலர் இருக்கட்டும், ராஜாக்கள் ரதம் தானே இருக்கட்டும்ன்றதுக்காக. அதெல்லாம் ஒரு 4 மணி தான் வரும், ஜாஸ்தி இல்லை. ஆனால் சிலருக்கு க்ரீன் இது கருத்து போய்டுன்றதுக்காக லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கமே க்ரீம் அதையே அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த கோல்டன் கலரில் வந்து நீங்கள் க்ரீமே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 2 க்ரீனு. ஒரு க்ரீனு ஒரு க்ரீம். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு,
இந்த நாளும் வெறும் க்ரீமே தான். இப்போது 1 2 3 இந்த 3த்துலேயும் வெறும் க்ரீமே போட்டு வரணும். சரியா? இப்போ இந்த க்ரீனுக்கு முன் ஒயிட்டில் கோத்துருக்குறோம் இல்லையா க்ரீமில். இப்போ எப்படின்னா முதல்ல ஒரு க்ரீமு, அப்புறம் ஒரு க்ரீன். இப்போ 2 க்ரீன். இப்போ இந்த நடுவில் கொடுத்தோமே ஒயிட்டு, அதுக்கு பக்கத்து க்ரீனில் ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ எப்படின்னா ஒரு க்ரீனு, ஒன்று நான் கோல்டு, நீங்கள் உங்களுக்கு அந்த க்ரீமே. நான் கூட கோல்டுன்னு சொல்கிறதுக்கு பதில் க்ரீமுன்னே சொல்லிடுறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற அந்த ஒத்த க்ரீமில் விட்டோம் இல்லையா. இப்போ மறுபடியும் 2 க்ரீம். இப்போ இந்த கடைசி க்ரீனில் கோத்துருக்கோம்ல, மறுபடியும் இடது கை ஒயரில் 2 க்ரீன். இப்போ இந்த 1 2 3 4 வெறும் க்ரீம் கலரே தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பச்சை மணியில் ஒயர் கோத்துருக்குமா. இப்போது ஒரு க்ரீமு, ஒரு க்ரீனு.
இப்போ ரெண்டும் க்ரீனு. அந்த நடுவில் இருந்த ஒயிட்டில் கோத்துருக்கோமா, மறுபடியும் 2 க்ரீன். இப்போ ரெண்டும் க்ரீன். ஒன்று 2 3 4 5 வெறும் க்ரீம். 1 2 3 4 5. இந்த 5த்துலேயுமே வெறும் ஐவரி தான் அந்த க்ரீம் தான்மா போடணும். ஓகேவா? இப்போ பச்சையில் ஒயர் வந்திருக்குது. இப்போ ஒரு க்ரீமு, ஒரு பச்சை. இப்போ நடுவில் இருக்கிற பச்சையில் ஒயர் விடுறோம் இல்லையா? ரெண்டும் பச்சை. இப்போ இது ஃபுல்லாக க்ரீம் கலரே தான் போடணும். இந்த டைமண்ட் கணக்கு உங்களுக்கு எப்படி வரணும்னா, அந்த கிராஸில் இப்படி போச்சுன்னா அந்த ஜோடி மணின்னு சொல்லுவேனே, 2 4 6 2 4 6 2 4 6 2 4 6. இதுதான் டைமண்டுடைய கணக்கு. ஓகே, இது ஃபுல்லாக இப்போ க்ரீமே போட்டு வரணும். இதையும் போட்டு வந்து மேலேயும் ஒரு ரோ க்ரீமே போடணும். இப்போ இந்த டைமண்ட் முடிஞ்சிடுச்சா, இது மேலே
2 ரோ வெறும் க்ரீமே போடணும்மா. இப்போ பாருங்கம்மா, இந்த சோப்பு தான் நிற்கிற மணி இல்லையா, அதுலேருந்து உயரம் கணக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 உயரம் போட்டிருக்கோம். இப்போ 11வது உயரம் போடும் பொழுது, அதாவது இந்த டைமண்ட் முடிஞ்சு மேலே 2 ரோ வெறும் க்ரீம் போட்டதுக்கு அப்புறமா 3வது ரோ போடுறப்போ இங்கே வந்திருக்குது இல்லையா, அதே போல் அங்கே ரெட்டு வரணும். இடது கை உயரில் முதல்ல ரெட்டு, அப்புறம் ஒயிட்டு, இப்போ மறுபடியும் முதல்ல ஒயிட்டு, அப்புறம் அதே போலேயேம்மா ஃபஸ்ட்டு ஒயிட்டு கோக்கணும், அப்புறம் ரெட்டு. நிற்கிற மணி ரெட்டாக வரணும், இப்படி படுத்துக்கிற கிடை மணி வந்து ஒயிட்டு வரணும். இங்கே வந்திருக்கிற புளியை இந்த ரோ ஃபுல்லாக அதை போடணும். சரிங்களா, எனக்கு ஒயர் முடிய போகுது, அதுக்குன்னு பெரிய ஒயர் எடுக்க வேண்டியது தான். இதெல்லாம் போடும்போது அப்படியே ஜாயின் பண்ணிக்கலான்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த 4 சைடும் இதே போல், அது உங்களுக்கு நான் முன்னே சொன்ன போல் ஒரே கலர் டைமண்ட் போட்டாலும் சரி, இல்லை ஒவ்வொரு கலரில் டைமண்ட் போட்டிங்களானாலும் ஓகே. உள்ளே இருக்கிற அந்த கோல்டுக்கு பதில் இந்த 4 மணி வந்து இந்த க்ரீம் கலரே கொடுத்துக்கலாம். இங்கே எப்படி அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மணியும் இந்த நிற்கிற மணியில் இதுவும் இப்படியே இப்படி போட்டு வருவீங்க. அங்கேருந்து அடுத்த லைன் இப்படி வரும்பொழுது, முடிக்கிற வர மணி வரும்பொழுது பக்கத்து மணியில் விட்டு இந்த நிற்கிற மணியில் ஒன்று கோக்கணும். சரியா, இல்லை இது வரைக்கும் போட்டு வாங்க. எப்படி இங்கிருந்து இதுக்கு எப்படி போடணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.